இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு எதிராக நாங்கள் அரசியல் செய்கின்றோம் அல்லது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை வீழ்த்துவதற்காக அரசியல் செய்கின்றோம் என்பதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. பெரும்பான்மை வேட்பாளர்களோடு பயணித்து அவருக்கு கொஞ்சம் இந்த விருப்பு வாக்குகளை வாங்கி கொடுப்பது. ஆனால் என்னுடைய நோக்கம் அது, அதற்கு நான் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுடைய பிரதேசத்திலே கல்வியில மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது, மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கிறது. யாரும் அதனை கண்டுகொள்வதில்லை. வணக்கம் உறவுகளே, இது லங்காஸ்ரீ 24 நேர்காணல். இன்று இந்த நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போகிறோம்? வணக்கம், என்னுடைய பெயர் பரணிதரன், முருகேசு பரணிதரன். கடந்த 20 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஊடகத்துறையிலே பணியாற்றியிருக்கிறேன். வானொலித்துறையிலே ஒரு வானொலி அறிவிப்பாளராக, நிகழ்ச்சி முகாமையாளராக, அலைவரிசை பிரதானியாக பதவிகளை வகித்திருக்கின்றேன். இப்போது அரசியல் களத்துக்குள் நுழைந்து கேகாலை மாவட்டத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியில் தொலைபேசி சின்னத்திலே போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கின்றேன். பரணிதரன், ஏன் திடீரென ஒரு ஆசை வந்தது அரசியலுக்கு போக வேண்டும் என்று? இல்லை, திடீரென்று ஒரு ஆசை என்று சொல்வது கிடையாது. அதாவது நான் நினைத்து கொண்ட 2 விஷயங்கள். ஒன்று, நான் ஒரு நாள் வானொலித்துறையிலே உச்சத்துக்கு செல்ல வேண்டும், இது என்னுடைய ஒரு இலக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக நான் அரசியலுக்கு வருவேன் என்கிறது நான் சிறு வயதிலேயே நான் தீர்மானித்து வைத்த ஒரு விஷயம். ஆக முதலாவது விஷயத்தை நான் பூர்த்தி செய்துவிட்டு 2வது பக்கம் என்னுடைய அடி எடுத்து வைத்திருக்கிறேன். அதே நேரம் அரசியல் என்பது என்னோடு சிறு வயதிலிருந்தே பயணித்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. என்னுடைய தந்தையார் எட்டியாந்தோட்டை பிரதேச சபையினுடைய உபத்தலைவராக இருந்திருக்கின்றார் 1991ஆம் ஆண்டு. அதன் பின்னர் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தார். அவர்கள் அந்த அரசியல் செய்யக்கூடிய இந்த கேகாலை மாவட்டம், என்னுடைய பிரதேசம் என்பது மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியாகத்தான் காணப்படுகிறது. வழக்கமாக இந்த பெருந்தோட்டத்துறை அல்லது மலையகம் என்று சொல்லுகின்ற பொழுது நுவரெலியா, பதுளை, கண்டி போன்ற பகுதிகளை பார்க்கின்றார்களே தவிர கேகாலை மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு பெரியதொரு பார்வை இருந்தது கிடையாது. ஆகவே நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம், இந்த மக்களுடைய ஒரு எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது, அவர்கள் சார்ந்த உரிமைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் வந்தால்தான் இதனை செய்ய முடியும். அதற்கான அடித்தளமாக நான் இந்த வானொலித்துறையிலே அல்லது இந்த ஊடகத்துறையிலே பணியாற்றிய காலம் எனக்கு அமைந்திருந்தது. பல்வேறு பிரமுகர்களோடு, முக்கியஸ்தர்களோடு, நிறுவனங்களோடு, அரசியல் சார்ந்தவர்களோடு அந்த தொடர்புகள் எங்களுக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. ஆகவே அந்த அரசியலுக்குள் நேரடியாக வந்து யோசித்து பாருங்கள், நான் நேரடியாக பொது தேர்தலில் போட்டியிடுகிறேன். பிரதேச சபை தேர்தலோ மாகாண சபை தேர்தலோ அல்ல. ஆக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியிலே, பிரதான 2 கட்சிகளில் ஒரு கட்சியிலே பாராளுமன்ற தேர்தலிலே நேரடியாக போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதே போல நான் அங்கம் வகிக்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஜனநாயக மக்கள் முன்னணி என்பது இந்த கேகாலை மாவட்டத்திலே என்னுடைய ஊரை தாய்மண்ணாக கொண்ட ஒரு கட்சி. உங்களுக்கு தெரியும், இலங்கை இந்தியன் காங்கிரஸ் 2ஆக பிளவுபடுகின்ற பொழுது சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை உருவாக்குகின்றார். அப்துல் அசீஸ் அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் உருவாகிறது. ஜனநாயக தொழிலாளர் காங்கிரசினுடைய பெரும்பாலான நடவடிக்கைகள் இந்த கரணிவெளி பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பகுதியை மையமாக வைத்தான் காணப்படுகிறது. மலையக அரசியலில் இந்த கரணிவெளி பள்ளத்தாக்கு என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. அமரர் KGS நாயர் போன்ற மிக முக்கியஸ்தர்கள், அரசியல் துறையிலே தொழிலாளர்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பலர் அங்கிருந்திருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய தலைவர் கௌரவ மனோ கணேசன் அவர்களுடைய பாட்டனார் பழனிசாமி பிள்ளை அவர்கள் அந்த கேகாலை மாவட்டத்திலே எட்டியாந்தோட்டை ருவான்வேலை பகுதியை சேர்ந்தவர். அங்கு அவர் ஒரு தோட்ட உரிமையாளராக இருந்திருக்கக்கூடியவர். அதே போல எட்டியாந்தோட்டையில் எங்களுடைய இந்து ஆலயங்களை நிர்வகிப்பதிலே அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கக்கூடியவர். அதற்கு பிறகு VP கணேசன் அவர்கள் அதே அவருடைய புதல்வர் அதே ஊரிலே இருந்திருக்கின்றார். ஆகவே என்னுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்களுடைய சொந்த ஊர் எட்டியாந்தோட்டை, அவர் பிறந்தது எட்டியாந்தோட்டையில். ஆகவே எங்களுக்குள் அந்த உறவு 3வது தலைமுறையாக தொடர்ந்து செல்கின்றது. என்னுடைய தந்தையார் தலைவர் மனோ கணேசனுடைய பாட்டனாரோடு பணியாற்றி இருக்கக்கூடியவர். இந்த ஊடகத்துறை இருக்கிற போது நீங்க வந்து ஒரு பொதுவானவர், ஆமா, எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள், கட்சி பேதங்கள் இல்லை. ஆனால் அரசியல் என்று வருகின்ற போது நிச்சயமாக நீங்கள் ஒரு பக்க சார்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒருவராக இருக்கின்றீர்கள். பொதுவாக கட்சி சார்ந்த அரசியலில் இது எந்த அளவுக்கு உங்களுடைய சேவைகளை பாதிக்கக்கூடும்? இல்லை இந்திரஜித், அதாவது மிக முக்கியமாக நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. அதாவது ஊடகத்துறையிலே நாங்கள் பொதுவானவராக இருக்கின்றோம், அரசியலிலே ஏன் நாங்கள் ஒரு கட்சியின் ஊடாக தேர்தலிலே போட்டியிட வேண்டும்? அதாவது தேர்தல் பிரதிநிதித்துவ அரசியல் செய்கின்ற பொழுது நாங்கள் ஒரு கட்சி சார்ந்தவராக இருக்க வேண்டும்.
எனக்கு ஒரு சுயேட்சை வேட்பாளராக இந்த தேர்தலில் போட்டியிட்டு அந்த இலக்கை நோக்கி செல்ல முடியாது. சுயேட்சையாக நாங்கள் போட்டியினால் கேகாலை மாவட்டத்திலே ஒரு 5% வாக்குகளை பெறுவதற்கு 40,000 வாக்குகள் தேவை. சரி, ஆக நான் ஒரு கட்சியிலே அங்கம் வகிக்கின்றேன், கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்றேன். ஆனால் நான் மக்களுக்கு பொதுவானவன், எனக்கு கட்சி பேதம் இருக்க முடியாது. இன்றைய சூழ்நிலையில் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் நான் கேகாலை மாவட்டத்தில் அத்தனை தொழிற்சங்கங்களையும் அரவணைத்துக் கொண்டு பயணிக்கின்றேன். என்னோடு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் வருகிறார். இங்கே நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு ஆள் அல்லது மனோ கணேசனுடைய ஆள் என்பதற்காக யாரும் என்னை ஒதுக்கி வைக்கவும் இல்லை, அல்லது வேறு கட்சியை சார்ந்தவர்கள் வேறு தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் என்பதற்காக நானும் யாரையும் ஒதுக்கி வைக்கவில்லை. அத்தனை பேரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு அத்தனை பேரையும் அரவணைத்துக் கொண்டு தான் இந்த பயணம் செல்ல முடியும். எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தளவில் ஒரு பொதுவான தலைமைத்துவத்தை உருவாக்க முடியுமாக இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய தந்தையார் ஆரம்பத்தில் வந்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூடாக அவர் தானே? அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய அன்றைய தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் எட்டியாந்தோட்டை பிரதேச சபை தேர்தலுக்கு என்னுடைய அப்பாவை போட்டியிட அழைத்திருந்தார். அவர்தான் அந்த வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருந்தார். என்னுடைய தந்தையார் 77ஆம் ஆண்டுக்கு முன்பு லங்கா சமசமாஜ கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருந்திருக்காங்க. எங்களுடைய குடும்ப அரசியல் பின்னணி எடுத்துக்கொண்டால் லங்கா சமசமாஜ கட்சியினுடையதாகவும் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸை கொண்டதாகவும் பின்னர் 77 அந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கிய காரணமாகவும் என்னுடைய தந்தையார் இருந்திருக்கின்றார். இன்னம் பெற அவர்களை தோற்கடிப்பதற்கு கூட அன்று தமிழ் மக்களை அணிதிரட்டியவர்கள் என்னுடைய தந்தையார் மிக முக்கியமானவராக இருந்திருக்கிறார். என்னால் அது கூட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். இடதுசாரிகள் ஒரு தமிழ் பாடசாலையை உருவாக்குவதற்கு மறுக்கின்ற காரணத்திலே ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த அப்போதைய வின்சென்ட் பெரேரா வேட்பாளர் அந்த உறுதிமொழியை வழங்கியதன் காரணமாக நகரத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதே போல தோட்டங்களில் வசிக்கக்கூடிய தலைவர்களையும் இணைத்துக் கொண்டு எண்ணம் பெற அவர்களை தோற்கடித்து ஐக்கிய தேசிய கட்சி அன்றைக்கு எட்டியாந்தோட்டை தொகுதியில் வெற்றி பெற செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கார். அதன் பின்னர் அவர் ஐக்கிய தேசிய கட்சியிலே தான் இருந்தார். சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அவர்கள் எட்டியாந்தோட்டைக்கு வருகின்ற போதெல்லாம் அப்பா அங்கு செல்வார், அவரை சந்திப்பார், அவருடைய கூட்டங்களில் பேசுவார். அந்த பொதுவான அரசியல் அவரிடம் இருந்தது. ஆகவே அந்த 91ஆம் ஆண்டு பிரதேச சபை தேர்தல் வருகின்ற பொழுது ஏராளமானவர்கள் எட்டியாந்தோட்டையிலிருந்து பிரதேச சபை தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு விண்ணப்பித்திருந்தார்கள். ஏன்னா என்னுடைய தந்தையார் விண்ணப்பிக்கவில்லை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே. ஆனால் இந்த விண்ணப்பங்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஐயா அப்பாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் தந்தி மூலமாக. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து அப்பாவை ஐயா சந்திக்க அழைக்கிறார் என்று சொல்லி போனதும் ஏன் விண்ணப்பிக்கவில்லை என்று அப்பாவிடம் கேட்டிருக்கிறார். ஐயா அப்பா சொன்னாரா, நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்காரன் இல்லை தானே, இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ தான் போட்டி விடணும் என்று அப்பாவே அன்றைக்கு சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் போட்டியிட வைத்தார். அப்போதுதான் அவருக்கு அந்த எட்டியாந்தோட்டை பிரதேச சபையிலே முதலாவதாக விருப்பு வாக்குகளை பெற்று வரக்கூடியதாக இருந்தது. ஏன் அந்த கேள்வி கேட்டிருந்தால், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பலமாக இருந்த ஒரு இடம் உங்களுடைய பிரதேசம். நீங்கள் அங்கு சென்றமைக்கான காரணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சரியான வேலை திட்டங்களை முன்கொண்டு செல்லவில்லை என்பதற்காகவா அல்லது எதற்காக? இல்லை, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பிரதேசம் ஒன்றும் பெரிய அளவிலே பேசப்படக்கூடிய இடமாக இருக்கவில்லை. முதலாவது விஷயம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பலப்படுத்தியவர்களே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்னுடைய தந்தையாருடைய பங்களிப்பும் இருக்கிறது பெருமளவிலே. அதற்கு பிறகு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பிலே அங்கு மேற்கொள்ளப்பட்ட அரசியல் நடவடிக்கைகள் வெற்றியளிக்கவில்லை. தொழிற்சங்க ரீதியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் விமர்சிக்க முடியாது. ஆனாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக அரசியலில் இருந்தவர்கள், மாகாண சபையில் இருந்தவர்கள் சரியான முறையில் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதை இன்றைக்கு முழு கேகாலை மாவட்டமே சொல்கிறது. ஆகவே அது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்பட்டது. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு வேட்பாளரை அவர்கள் நிறுத்திக் கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. அவர்கள் சார்ந்திருக்க அணியின் ஊடாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஒரு அணியை தனியாக அவர்களுடைய சின்னத்திலே போட்டியிட செய்து முழு கேகாலை மாவட்டத்திலேயே 2400 வாக்குகள் கிடைத்தது. ஆக அவர்கள் அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், அந்த அரசியல் சார்ந்தவர்கள். ஆகவேதான் மக்கள் எங்களோடு அணிதிரள்கிறார்கள். நாங்கள் மக்களை சேர்த்துக் கொண்டு எங்களுடைய பயணத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு எதிராக நாங்கள் அரசியல் செய்கின்றோம் அல்லது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை வீழ்த்துவதற்காக அரசியல் செய்கின்றோம் என்பதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. அதாவது நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை சேர்ந்த தொழிற்சங்கங்களில் இருக்கக்கூடிய மக்களும் எங்களோடு தான் இருக்கின்றார்கள். அரசியல் ரீதியாக ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் மாகாண சபை பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளூராட்சி மன்றங்களில் எங்களுடைய பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே தொழிற்சங்க பேதங்களை மறந்து அனைவரும் எங்களோடு இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். உங்களை பொறுத்தவரையில் இந்த கேகாலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிற முக்கிய பிரச்சனை, அதாவது தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள், அவசரமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன? அதாவது கேகாலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் இப்போ பொதுவாக எடுத்துக்கொள்வோமே, மலையக அந்த அதிகார சபையாக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே அந்த உருவாக்கப்பட்ட நுவரெலியா மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட பிரதேச சபைகளாக இருக்கட்டும், இது எதுவுமே இந்த பகுதிக்கு பொருத்தமானதாக இல்லை.
அதாவது கேகாலை மாவட்டத்துக்கு ஏற்ற விஷயங்கள் அல்ல. எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கல்விசார் அபிவிருத்தி என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு உயர்தரம் விஞ்ஞான பிரிவிலே கணித பிரிவிலே படிப்பதற்கு பாடசாலை இல்லை. ஒரு காலகட்டத்தில் 5ஆம் தரம் வரைக்கும் இருந்த பாடசாலைகள் இன்றைக்கு சாதாரண தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய தோட்ட பாடசாலைகளாக மாறி இருக்கின்றன. அதே போல உயர்தரம் கற்கக்கூடிய பாடசாலைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த விஞ்ஞான பிரிவிலே கணித பிரிவிலே மாணவர்கள் படிக்க வேண்டுமாக இருந்தால் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு மத்திய மாகாணத்திலே குறிப்பாக ஹட்டன் கல்வி வலயத்திலே இந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்வது கிடையாது. எங்களுக்கும் ஹட்டனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியால தூரம். ஆனாலும் அந்த சேர்த்துக் கொள்வதற்கு வழி இல்லாத ஒரு நிலை அங்கு காணப்படுகிறது. ஆகவே மக்கள் இந்த பிள்ளைகள் கண்டிக்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் கொழும்புக்கு வர வேண்டும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இப்பொழுது பெரும்பாலும் கண்ணத்தொட்டை சுலைமானியா மத்திய கல்லூரி, நான் உயர்தரம் படித்த பாடசாலை, அங்கு ஏராளமான தமிழ் மாணவர்கள் இப்பொழுது உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரியாக மாணவர்கள் வெளியில போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுவதாக மிக முக்கியமாக உயர்தரம் படிக்கக்கூடிய இந்த முழுமையான உயர்தர கற்கைஞர்களை கொண்ட ஒரு பாடசாலை அல்லது வகுப்புகளை உருவாக்க வேண்டியது இன்றைய மிக முக்கியமான ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அதே நேரம் எங்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்று நான் எப்போதும் சொல்லுகின்ற ஒரு விஷயம், கேகாலை மாவட்டம் என்பதனுடைய அமைவிடத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். கொழும்பை மிகவும் அண்மித்த ஒரு இடம். அதாவது ஒரு மணித்தியாலத்துக்குள் கேகாலை மாவட்டத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்கிறது. ஆக எங்களுக்கும் கொழும்புக்கும் இடையிலான நெருக்கம் அதிகமாக இருக்கிறது. சில பிள்ளைகள் அங்கிருந்து கொழும்பு பம்பலப்பீடு இந்து கல்லூரிக்கு வருகின்றார்கள் படிப்பதற்கு. தினந்தோறும் விவேகானந்தா கல்லூரியில் படிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். டிஎஸ் சேனநாயக்க கல்லூரியில் படிப்பதற்காக கொழும்பிலிருந்து வருகிறார், ஊரிலிருந்து கொழும்புக்கு வருகிறார். காலையிலே வாகனத்து பாடசாலை வேனில் வந்து மாலையிலே திரும்பி செல்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய அமைவிடம் என்பது தலைநகரத்தை அண்மித்த ஒரு இடமாக இருக்கிறதாக எங்களுடைய தேவைப்பாடுகளும் அதிகமாகத்தான் இருக்கிறது. தொழில்நுட்ப கல்லூரிகள் தேவைப்படுகிறது. எங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப அறிவினை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறும் கேகாலை மாவட்டத்தில் இதுவரைக்கும் இல்லை. இந்த கல்விசார் நடவடிக்கை பற்றிய சொல்லுங்கள். 63 பாடசாலைகள் இருக்கிறது கேகாலை மாவட்டத்தில். இந்த 63 பாடசாலைகளிலும் ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம், சித்திரம் போன்ற படங்களுக்கு ஆசிரியர் வெற்றிடங்கள் அதிகமாக காணப்பட இருக்கிறது என்ற ஒரு இருக்கிறது. இதனை நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் நாடாளுமன்றம் செல்லலாம் அல்லது செல்லாமல் விடலாம். இந்த உங்களுடைய அரசியலை பொறுத்தவரையில் இந்த விடயங்களுக்கு ஏதாவது மாற்று தீர்வுகளை பற்றி ஏதாவது யோசித்துண்டா? இல்லை, அதாவது பொதுவாக மலையகத்தினுடைய பாடசாலைகள் கல்வித்தரம் பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு பொதுவான நோக்கத்தில் தான் காணப்படுகிறது. இது ஆசிரியர் பற்றாக்குறை என்பது காலங்காலமாக எங்களுக்கு இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இதற்கு ஒட்டுமொத்த மலையகத்துக்குமான ஒரு பொதுவான தீர்வு எட்டப்பட வேண்டும். ஆகவே அவர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் இப்பொழுது மாகாண சபை இந்த பாடசாலைகளை நிர்வகிப்பதன் காரணமாக அந்த மாகாணத்திலே உள்ளவர்களுக்குத்தான் நியமனம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தளவு எங்களுக்கு முடியுமாக இருந்தால் வடக்கு கிழக்கிலே ஏராளமான பட்டதாரிகள் தொழில் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பகுதிகளிலே ஆசிரியர் நியமனங்களை வழங்க வேண்டும். அதற்கான வழிவகைகளை நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் அவர்களை ஆசிரியர்களாக்கி இங்கு நியமனம் கொண்டு வருகின்ற பொழுது சில சமயங்களில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். தோட்டங்களில் அதை செய்ய முடியும் என்று ரஞ்சித். அதாவது ஏராளமான இந்த தோட்ட உத்தியோகஸ்தர்களுடைய வாசஸ்தலங்கள், உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் இப்பொழுது ஆள் இல்லாமல் கிடக்கின்றன. அவற்றை நாங்கள் அந்த தோட்டத்தை நிர்வகிக்கின்ற நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு இந்த வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தங்குமிட வசதிகள் அங்கு செய்து கொடுக்க முடியும். இப்போது மலையகத்தினுடைய பாடசாலைகளுக்கு அதிபருக்கான வாசஸ்தலங்கள், அதே போல ஆசிரியருக்கான விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது அவர்களுக்கு வந்து தங்கு படிப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட இந்த விஷயத்தை நாங்கள் வெளியிலே சொல்ல வேண்டும். சொல்லி அவர்களை இங்கே அழைத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த மாகாண சபைகளின் ஊடாக நாங்கள் சரியான முறையில் அந்த நடவடிக்கை மேற்கொண்டால் இது ஆசிரியர் பற்றாக்குறை இல்லாமல் செய்யலாம். பண்டிதரன், நாங்கள் இங்கே இதுவரை வந்த அதிகாரிடம் நமக்கு கேட்ட கேள்விதான், இந்த அரசியலுக்கு அப்பால் ஒரு சிவில் சமூக கட்டமைப்பை உருவாக்கினால் இந்த விடயங்களை இலகுவில் சென்றடைய முடியும் என்கிறது. இது தொடர்பாக ஏதாவது உங்களிடம் ஒரு தோற்றம் இருக்கிறதா? சிவில் சமூக கட்டமைப்புகளினால் செய்ய முடியுமா முடியாதா என்பது கூட ஒரு மிகப்பெரிய வினாதான் இந்த. ஏனென்றால் இந்த சிவில் சமூக கட்டமைப்புகளே பல சிவில் அமைப்புகள் மலையகம் சார்ந்த எங்களுடைய கல்வி சார்ந்த அபிவிருத்திகளை இன்றைக்கு முன்னெடுத்து வருகின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு அரசியல் அங்கீகாரம் என்பது எங்களுடைய இந்த நாட்டினுடைய சூழலை பொறுத்தவரைக்கும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த சிவில் சமூகத்தினர் அல்லது சிவில் சமூக இந்த செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் சரியான முறையில் தங்களுடைய ஆலோசனைகளை முன்வைக்கும் பட்சத்தில் அதனை செயற்படுத்துவதற்கான அரசியல் நகர்வுகளை எங்களால் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அவர்களும் சரியான முறையில் அதை சரியான நபர்களை அணுக வேண்டும். வெறுமனே பத்திரிகையில் அறிக்கை விடுவது அல்லது மலையகத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது என்று சமூக வலைதளங்களில் பேசுவதனால் மாத்திரம்
இவற்றுக்கு தீர்வு கண்டு விட முடியாது. ஏராளம் ஒரு சில சிவில் அமைப்புகள், சிவில் சமூகம் சார்ந்த அமைப்புகள் திறம்பட செயற்படுகின்றன. பெரும்பாலானவை இந்த அறிக்கைகளோடு மாத்திரம் தங்களை மட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றன. கல்விக்கு அப்பால் இந்த வீடமைப்பு திட்டம், தனி வீட்டு திட்டம் கேகளுக்கு சரியாக போய் சேரவில்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது எங்களுக்கு இப்போது நிர்மாணிக்கப்பட்டு நாங்கள் கையளித்த கழுப்பான தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீடமைப்பு திட்டமாக இருக்கட்டும், டென்ஸ்வர்த் வீடமைப்பு திட்டமாக இருக்கட்டும், இவை அங்கந்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்டது. அது தவிர்ந்த வீடமைப்பு திட்டங்களும் இப்பொழுது அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் மக்களிடம் கையளிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது வீடமைப்பு திட்டம் என்பது இந்த மலையகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வெறுமனே 5 வருடங்களில் 4.5 வருடங்களில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது சென்று சேரவில்லை என்பதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்திருக்கலாம் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் நீங்கள் சொன்னீர்கள் மத்திய மலைநாடு என்று சொல்லப்படுகின்ற போது நுவரெலியா மாவட்டத்தை தான் அதிகமாக அனைவருமே நீங்க சொல்றது சரி. அதாவது நுவரெலியாவுக்கு 90% வீடு கட்டி கொடுத்து விட்டு கேகாலைக்கு செய்யவில்லை என்றால் நான் அதை பேசலாம். அங்க அது அப்படி நடக்கவில்லைனோ. ஆகவே அது நடக்கின்ற பொழுது இங்கு நான் அதுக்கு ஏற்ற வகையில் அதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தோட்ட கட்டமைப்பை பொறுத்தவரையில் அங்கு வைத்தியசாலை குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது ஏனைய குறைபாடுகள் இருக்கலாம். இது தொடர்பாக ஏதாவது வேலை திட்டங்கள் முன்னெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றதா? அதாவது தோட்டங்களில் இருந்த வைத்தியசாலைகள் இப்பொழுது பெரும்பாலான வைத்தியசாலைகளை மாகாண சபை பொறுப்பேற்றிருக்கிறது. சில வைத்தியசாலைகள் மிக சிறப்பான முறையில் இருக்கின்றன. சில வைத்தியசாலைகள் இயங்குவது கிடையாது. ஆகவே அவற்றுக்கு சரியான முறையிலே நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் காணப்படுகிறது. அது மிக முக்கியமான விஷயம். அதே போல இன்றைக்கு போக்குவரத்து வசதிகள் ஓரளவுக்கு காணப்படுவதன் காரணமாக நகரை அண்மித்தவர்கள் பெரிய வைத்தியசாலைகளுக்கு செல்லக்கூடிய சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. எட்டியாந்தோட்டையாக இருக்கலாம், கரோனலையில் மிகப்பெரிய வைத்தியசாலை இருக்கிறது, கேகாலையில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. ஆகவே இந்த மருத்துவ தேவைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த ஆம்புலன்ஸ் சேவை மிக விரைவாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் எங்களுடைய மக்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இருந்தாலும் தோட்ட வாரியாக முன்பிருந்த அந்த ஒரு மருத்துவர் தோட்டத்திலேயே இருப்பார், அந்த வைத்தியசாலைகள் 24 மணி அளவு இயங்கிக் கொண்டிருக்கும் என்கின்ற நிலை இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது. அதனை உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய சனத்தொகை அதிகரிப்பினோடு அதற்கான சுகாதார கட்டமைப்புகளையும் உருவாக்க வேண்டியது அவசியம். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமாக இந்த தோட்டப்புறங்களை பொறுத்தவரையில் அங்கு நீங்கள் சொல்ல இந்த ஆம்புலன்ஸ் வசதிகள் சரியாக சென்று சேருகின்றன என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது, சேரவில்லை. அதுக்கு காரணம் அந்த தோட்டப்பகுதியில் இருக்கின்ற பாதை வசதிகள். நிச்சயமாக பாதை வசதிகள், நிச்சயமாக தனியார் தோட்டத்துறை வந்த பிறகு பாதைகள் ஒழுங்காக செய்யப்படவில்லை. எனவே அப்ப அவ்வாறு இருக்கின்ற போது இது தோட்ட வாரியாக தோட்ட முகாமைத்துடன் கதைத்து செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டம். இவ்வாறு இருக்கின்ற போது உங்களுடைய கட்சி அல்லது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவாக இருக்க போறது? அதாவது மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் வீதி அமைப்புகள், இந்த தோட்டங்களுக்கான கட்டமைப்பு வசதிகளை இதுவரை காலம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதாவது அரசியல் ரீதியாக நிதிகளை பெற்று செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அந்த மாதிரியான காப்பீட்டு பாதைகளையும் தோட்டங்களுக்குள் கொண்டு சென்றிருக்கின்றோம். ஆனால் மிக மோசமான பாதைகள் தோட்டப்பகுதிகளில் தான் காணப்படுகின்றன. நான் அண்மையிலே இந்த கந்தலோயா பாடசாலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. கந்தலோயாவுக்கு நோக்கி செல்லுகின்ற போது அது மிக மோசமான நிலையில் அந்த பாடசாலை பாதை காணப்படுகிறது. அதே போல வேவியத்தலாவைக்கு செல்கின்ற பொழுது மிக மோசமான விதத்தில் அந்த பாதை காணப்படுகிறது. கந்தலோயா பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற போது நீங்கள் இந்த கல்விசார் விடயங்களை பற்றி சொன்னீர்கள். இந்த கந்தலோயா பாடசாலை நினைக்கின்றேன் இலங்கையின் கல்விக்கு அப்பாற்பட்டு செயற்படுகின்ற ஒரு பாடசாலை. உங்களுக்கு தெரியும், அதாவது எங்களுடைய பாட விதானங்களுக்கு அப்பாற்பட்ட, ஆனால் இலங்கையில் நல்ல பெறுபர்களை பெறுகின்ற பாடசாலை. எனவே இந்த பாடசாலையை மையமாக வைத்துக் கொண்டு அனைத்து பாடசாலைகளையும் நாங்கள் கொண்டு செல்வோமா இருந்தால் நிச்சயமாக கேகாலை மாவட்டத்தில் ஒரு கல்வி புரட்சி ஏற்படுத்தலாம் அல்லவா? நிச்சயமாக. அதாவது கந்தலோயா பாடசாலைகளுடைய நடவடிக்கைகள் மிகவும் பாராட்டத்துக்குரியதாக இருக்கின்றன. காரணம், அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அந்த அதிபர் உருவாக்கி இருக்கின்றார். அதிபரும் ஆசிரியர்களும் இரவு பகல் பாராத வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு மாணவர்கள் தங்கி படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இன்னொரு தோட்டத்துக்கு செல்கின்ற பொழுது கந்தலோயாவுக்கும் அந்த தோட்டத்துக்கும் மிகவும் தூரம். ஆனால் பிள்ளையை கொண்டு போய் அங்கே அந்த பாடசாலையில் சேர்த்திருக்கிறார் தங்கி படிப்பதற்காக. அந்த கல்வி விதானங்களுக்கு வெளியிலான ஏனைய அந்த முக்கியமான நடவடிக்கைகளும் அந்த பாடசாலை மேற்கொள்ளப்படுகிறது. நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் என்னவென்றால் இதனை செய்யக்கூடியது கந்தலோயாவில் இலகுவாக இருக்கிறது. காரணம், நகரத்துக்கும் கந்தலோயாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தூரம். அதிகாரிகள் செல்வதில்லை, அது மிக முக்கியமான விஷயம். ஆக இது அங்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஏனைய பாடசாலைகளிலும் மிக சிறப்பான முறையிலே கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த முறை கந்தலோயா பாடசாலையின் பெறுபேறுகளோடு ஏனைய பாடசாலை பெறுபேறுகளும் சிறப்பாகத்தான் இருக்கின்றன. நாங்கள் ஒரு விஷயத்தை இதற்கு தெளிவாக சொல்ல வேண்டும். அதாவது
எங்களுடைய பிரதேசத்திலே இந்த நான் கந்தளையா பாடசாலை அதிபர் கருணாகரன் அவர்களையும் சேர்த்து தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். எங்களுடைய பிரதேசத்திலே கல்வியிலே மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது, மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கிறது. யாரும் அதனை கண்டுகொள்வதில்லை. இன்றைக்கு எங்களுடைய தோட்டத்து பிள்ளைகள் வைத்தியர்களாக இருக்கின்றார்கள், சட்டத்தரணிகளாக இருக்கின்றார்கள், பொறியியலாளர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் தோட்டத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த புரட்சி எவ்வாறு வந்தது என்பதை நாங்கள் நோக்க வேண்டும். முக்கியமாக ஒரு காலகட்டத்திலே வடக்கு கிழக்கில் இருந்துதான் ஆசிரியர்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்து கல்வி கற்பித்தார்கள், எங்களுடைய மூத்த தலைமுறையினருக்கு. ஆனால் அந்த யுத்தத்தின் பின்னர் அல்லது 1983 இனக்கலவரங்களின் பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் பிறகு தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது. அதற்கு பிறகு மாவனல்லி பகுதியிலிருந்து அல்லது வேறு பகுதிகளிலிருந்து முஸ்லிம் ஆசிரியர்கள் தோட்டங்களுக்கு வந்து தோட்ட பாடசாலைகளில் அதிபர்களாக, நகர்ப்புற பாடசாலைகளில் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களின் ஊடாக உருவாக்கப்பட்ட ஒரு இளம் சமுதாயம், அதே நேரம் அந்த பாடசாலைகளில் இருந்த மூத்த அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அதிபர்கள் இந்த பாடசாலைகள் நிர்வகிக்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி சமூகத்தை உருவாக்கினார்கள், மாணவர்களை உருவாக்கினார்கள். இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடசாலைகளிலும் இருக்கக்கூடிய அதிபர்கள் அத்தனை பெரும்பாலானவர்கள் இளையவர்கள், இளம் வயதினர். இவர்கள் அந்த தோட்டத்தை அந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி, நாங்கள் இந்த கந்தளையா பாடசாலையை போல ஏனைய பாடசாலைகளிலும் அந்த அதிபர்கள் முடிந்தளவு தங்களுடைய முழுமையான நேரத்தை பாடசாலையில் தான் செலவழிக்கின்றார்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுமையாக பாடசாலையில் இருக்கின்றார்கள். மாணவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் காரணமாக இருக்கின்றன. எட்டியாந்தோட்டை புனித மரியாள் தமிழ் வித்தியாலயமாக இருக்கலாம், எங்களுடைய தர்ணியகல கதிரேசன் வித்தியாலயமாக இருக்கலாம், தெஹியோவிட்ட தமிழ் வித்தியாலயமாக இருக்கலாம், மீனவிட்ட சரஸ்வதி தமிழ் வித்தியாலயமாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாடசாலைகளிலும் எங்களுடைய ஆசிரியர்களுடைய செயற்பாடுகள், அதிபர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் போற்றத்தக்க நிலையிலே காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், அதே போல விளையாட்டுத் துறையில் எங்களுடைய பிள்ளைகள் உயர்நிலைக்கு செல்கிறார்கள். இவை அனைத்துக்கும் காரணம் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த அதிபர்களும் ஆசிரியர்களும் தான். ஆகவே இது இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பலமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது, எங்களுடைய சமூகத்தை முன்கொண்டு வர வேண்டும். என்றால் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுக்க போகிறோம். அந்த சவால்களுக்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய சமூகத்தை வழிநடத்துவதற்கு அந்த அதிபர்களும் ஆசிரியர்களும் தயாராக இருக்கின்றார்கள். நான் எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரே ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தேன். எனக்கு நீங்கள் கேகாலை மாவட்டத்தில் வீடமைப்பு திட்டங்களை செய்கின்ற பொழுது இந்த தோட்ட பாடசாலைகளில் பணியாற்றக்கூடிய அதிபர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை செய்து தர வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த தோட்டத்திலே எனக்கு ஒரு காணியை வாங்கி கொடுக்க முடியுமாக இருந்தால், ஒரு வீட்டை கட்டி கொடுக்க முடியுமாக இருந்தால், அவர்களுக்கு நிரந்தரமாக அவர்கள் ஓய்வுக்கு பின்னர் என்ன செய்ய போகிறார்? இப்போது பாடசாலையிலே அவர்களுக்கு விடுதி இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய ஓய்வு காலத்துக்கு பின்னர் என்ன நடக்கப் போகிறது? ஆகவே அவர்களுக்கு ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சமயத்திலே நான் முன்னாள் அதிபர்கள் சில பேரை எல்லாம் சந்திக்க செல்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வீட்டை கூட முழுமையாக கட்டிக்கொள்ளவில்லை. அவர்களுடைய இந்த வேலை காலத்திலே அவர்களுடைய நோக்கம் முழுக்க பாடசாலை சமூகம் சார்ந்ததாக இருக்கிறது, எங்களுடைய சமூகம் சார்ந்த. அவர்களுக்கு நினைத்திருந்தால் அவர்கள் டியூஷன் கிளாஸ் கொடுத்து பணம் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் தங்களுக்கான வீடுகளை கூட அரைகுறையாக வைத்துக் கொண்டு அவர்கள் ஓய்வு பெற்று அங்கு அதில் தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இவர்களுக்கான ஒரு சரியான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டும். நிச்சயமாக கேகாலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்ட பாடசாலைகளை வேணிய பாடசாலைகள் கற்பிக்கக்கூடிய எங்களுடைய அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அதிபர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த வேலை திட்டத்தை எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு தேவை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக இந்த கேகாலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் முக்கியமான கேள்விதான் உங்களை பொறுத்தவரையில். கேகாலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அதாவது உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வாக்காளர்கள் எத்தனை பேர்? அதற்கு அப்பால் நீங்கள் எடுக்க வேண்டிய, அதாவது நீங்கள் எத்தனை வாக்குகளை எடுத்தால் நாடாளுமன்றம் செல்லப்போக்கூடும் என்ற ஒரு கணக்கீடு கூட்டம் இருக்கும். இதற்கு மத்தியில் எவ்வாறு உங்களுடைய தேர்தல் பிரசாரம் வந்திருக்கிறது? இந்திரஜித்துக்கு தெரியும் தானே, நாங்கள் வானொலியிலே பணியாற்றுகின்ற பொழுது கூட, அரசியல் நிகழ்ச்சிகளை செய்யும் போது கூட நாங்கள் சில நேரங்களில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் தேர்தல் முடிவுகளின் போது ஒத்து போயிருக்கின்றன. அந்த தேர்தலில் இத்தனை வாக்குகள் பெறலாம் என்று. என்னுடைய நிலையின்படி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக நான் கேகாலை மாவட்டத்திலே வெற்றி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் பெற வேண்டும். இன்று இருக்கக்கூடிய ஏனைய வேட்பாளர்களுடைய விருப்பு வாக்குகள் எல்லாம் மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது, ஆகவே இந்த 40,000 வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக நான் கணக்கு செய்து பார்க்கின்ற பொழுது கேகாலை மாவட்டத்திலே தோட்டப்புற வாக்குகள் மாத்திரம் 40,630 வாக்குகள் இருக்கின்றன. தோட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்குகள். அது தவிர எட்டியாந்தோட்டை, தெஹியோவிட்ட, வரக்காப்புல, ருவான்வெல்ல, தர்ணியகல,
கேகாலை, மாவனல்லை உள்ளிட்ட இந்த நகரங்களிலும் நகரை அண்மித்த சிறு சிறு கிராமங்களில் இப்பொழுது ரொத்கோபிட்டி எடுத்துக்கொண்டால் நந்தநகம் என்கின்ற ஊரிலே கிராமத்திலே ஏராளமான தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த வாக்குகள் எல்லாம் சேர்த்தால் இன்னொரு 3000 வாக்குகள் மேலே எங்களுக்கு வரும். ஆக மொத்தமாக 43,000 வாக்குகள் இருந்தால் நாங்கள் 40,000 என்று அண்ணல் வாக்கு எடுத்துக்கொள்வோமே. இந்த 40,000 பேரும் 100% வாக்களிக்கப் போவதில்லை. வாக்களிக்கின்ற அத்தனை பேரும் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவருடைய வாக்குகள் சிதறி போகலாம் அல்லது ரத்தாகலாம், வாக்களிக்காமல். ஆகவே என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த 40,000 வாக்குகளில் 25,000 வாக்குகளை பெறுவது. 25,000 வாக்குகளை பெற முடியும். அதற்கான பணிகளை எங்களுடைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. மிக மும்முரமாக இருக்கின்றார்கள். முறை வெற்றி பெற முடியும், ஒருவரை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்கிறது. ஆக இன்னும் ஒரு 15,000 வாக்குகள் எங்களுக்கு தேவை. இந்த 15,000 வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். எங்களுடைய சகோதர முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆதரவு கரம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் கடந்த கால தேர்தல்களிலே கௌரவ கபீர் ஹஷீம் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம், அவரோடு பயணித்திருக்கின்றோம். ஆனால் கடந்த தேர்தலிலும் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளருக்கு மாவனல்லையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் 4,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆக கபீர் ஹஷீம் சொல்லித்தான் அந்த வாக்கு கிடைத்திருக்கிறது. ஆக கடந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளரும் நானும் ஒன்றல்ல. என்னுடைய பிரசாரம், நான் அந்த மக்களை அணுகுகின்ற முறை, என்னுடைய இந்த வானொலியிலே நான் பணியாற்றிருக்கக்கூடிய பின்புலம், இவற்றோடு எனக்கு அந்த மக்களை நெருங்கி செல்வதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது. நான் அங்கு செல்வேன், அவர்களிடம் போய் அந்த கடந்த முறை 4,000 பேர் ஒரு தமிழருக்கு வாக்களித்திருக்கிறீர்கள் கபீர் ஹஷீம் சொல்லி, நாங்களும் கபீர் ஹஷீம் அவர்களுக்குத்தான் இந்த முறை வாக்களிக்கின்றோம், எங்களுக்கு இன்னும் உங்களுடைய விருப்ப வாக்குகளில் ஒன்றை தாருங்கள் என்று அந்த 15,000 வாக்குகளை நான் அங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனக்கு கேகாலை மாவட்டத்தை பொறுத்தளவில் என்னுடைய பிரதேசம் தர்ணியகல, திகியோவிட்ட, தர்ணியகல, எட்டியாந்தோட்டை, ருவான்வெல்லை, இந்த 3 தொகுதிகளில் தான் அதிகமான தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த பிரதேசத்திலேயே கிட்டத்தட்ட 15,000 முஸ்லிம் வாக்குகள் இருக்கின்றன. அதை தவிர தாண்டி தெதிகம் வரக்காப்போல பகுதி எடுத்துக்கொண்டா இன்னும் ஒரு 5,000 வாக்குகள் இருக்கின்றன. மாவனல்லையில இன்னும் இருக்கு. ஆக இந்த 40,000 தமிழ் வாக்குகள் இருப்பது போல 40,000 முஸ்லிம் வாக்குகளும் அங்கு இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இந்த 2 சமூகத்தினரும் சேர்ந்து பயணித்தால் பாராளுமன்றத்தில் எப்போதுமே ஒரு தமிழரும் முஸ்லீமும் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆக அந்த நிலையை தோற்றுவிப்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. பெருமளவு நம்பிக்கை இருக்கிறது, முறை அதை செய்து காட்ட முடியும், சாதித்து காட்ட முடியும் என்று. கேகளை பொறுத்தவரையில் இந்த தமிழ் முஸ்லிம் உறவு எந்த அளவில் இருக்கிறது நீங்கள் இந்த முயற்சித்துக் கொண்டிருக்க நேரத்தில்? அதாவது தமிழ் முஸ்லீம் உறவு என்று பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை அங்கு இல்லை. தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் பெருமளவிலே ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள். வர்த்தகமாக இருக்கட்டும், அவர்களுடைய ஏனைய கல்வி செயற்பாடுகளாக இருக்கட்டும். அதான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேனே, அந்த முஸ்லிம் ஆசிரியர்கள் தோட்ட பாடசாலைகளில் ஏனைய பாடசாலைகளை கற்பித்ததனால் எங்களுடைய தமிழ் அதிபர்கள் அந்த பாடசாலைகள் இருந்ததன் ஊடாக இன்றைக்கு ஒரு கல்வி சமூகம் அங்கு உருவாகி இருக்கிறது. எனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் என்னுடைய ஆசிரியர்கள். அவர்கள் நான் தமிழன் என்பதற்காக பார்க்கவில்லை, நான் உயர்தரம் படித்தது ஒரு முஸ்லீம் பாடசாலையில். எந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கு அவ்வாறான ஒரு பிளவு கிடையாது, பிரித்து பார்ப்பது கிடையாது. அதாவது இதுவரை காலமும் தமிழ் வேட்பாளர்கள் அவர்களை சரியான முறையில் அணுகவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு தான் காணப்படுகிறது. அதை சரியாக செய்தாலே போதும். அடுத்தது என்னுடைய குடும்ப பின்னணி, என்னுடைய தந்தையாருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் தமிழ் பேசும் மக்களை சார்ந்ததாகத்தான் இருந்திருக்கிறது. எப்போதுமே தமிழ் மக்களுக்கென்றோ முஸ்லிம் மக்களுக்கென்றோ பிரித்து எதுவுமே செய்தது கிடையாது. எங்களுடைய தமிழ் சமூகத்தின் சார்பாக நாங்கள் 100க்கு 100% இருக்கின்ற பொழுதும் முஸ்லிம் சமூகத்தினுடைய தேவைகளுக்காகவும் அவர்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுதும் நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருந்திருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல கௌரவ கபீர் ஹஷீம் அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு எனக்கு இருக்கிறது. அதே போல என்னுடைய தலைவர் கௌரவ மனோகணேசன் அவர்களுக்கு முஸ்லிம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நன்மதிப்பு இருக்கிறது. அதனூடாக எனக்கு அதனை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனது கேள்விகளை தவிர ஏதாவது விடயங்கள் கூற வேண்டியிருந்தால் உங்களுடைய கேகாலை மாவட்டத்தை தொடர்பாக அல்லது வாக்காளர் தொடர்பாக? இல்லை, கேகாலை மாவட்டத்தை பொறுத்தளவு நான் இப்போது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் கடந்த காலங்களிலிருந்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாக்காளர்களுடைய தொகை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. வாக்காளர் தொகை அதிகரிப்பது என்பது ஒரு சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் இன்றைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது மொத்த சனத்தொகையில ஒரு 60% இருக்கும். ஆக நாங்கள் இப்போது எங்களுடைய சனத்தொகையை பார்க்கின்ற பொழுது இன்னும் 10 வருடங்களில் இந்த சனத்தொகை அதிகரிப்பை பற்றி நாங்கள் அதை யோசிக்க வேண்டும். இந்த சனத்தொகை அதிகரிப்புக்கு ஏற்ற பாடசாலை வகுப்பறைகள் எங்களுக்கு இருக்கிறதா? ஒரு கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்புக்கு நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட தொழில்நுட்ப கல்வியை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறதா? நாங்கள் இந்த கொரோனா நேரத்திலே பார்த்த ஒரு விஷயம், வீட்டிலிருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல். ஆக எதிர்காலத்திலே நான் நினைக்கின்றேன் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஊழியர்களை தங்களுடைய வீட்டிலிருந்தே வேலை செய்ய சொல்லும். முழுமையாக கணினியினூடாக இணையதளங்களினூடாகத்தான் அந்த வேலைகள் நடக்கும். அது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக சரியான ஒரு கல்வி தகமையை பெற்றிருந்தால் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய நிலை உருவாகிவிடும். அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் ஊரிலேயே கிடைக்கும்.
மிக அருகிலிருந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கான கல்வித்தரத்தை, அதற்கு வேண்டிய தொழில்நுட்ப அறிவை, கணனி அறிவை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆக அந்த தூர நோக்கி எங்களுக்கு இருக்கின்ற போதுதான் அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். வெறுமனே இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது மாகாண சபை உறுப்பினர் வீட்டு இந்த பகுதிக்கு பாதி செய்து தரவில்லை அல்லது படிக்கட்டு செய்து தரவில்லை, நீர் வசதி செய்து தரவில்லை என்பதெல்லாம் ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது. மலையகத்தை பொறுத்தவரை அது அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டியது கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. அதை அரசியல்வாதிகள் முன்னின்று செய்ய வேண்டும். ஆனால் இதை தவிர்த்து எதிர்காலம் குறித்த ஒரு தூர நோக்கோடு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக கேகாலை மாவட்டம் என்பது மிகச்சிறந்த ஒரு அறிவுசார் தமிழ் சமூகத்தை உருவாக்கக்கூடிய இடமாக எனக்கு தெரிகிறது. அதனூடாக தொழில் வாய்ப்புகள், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், கொழும்புக்கு வந்து செல்ல எவ்வளவு நேரம் எடுக்கிறது. மிகச்சிறந்த தொழில் வாய்ப்புகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களால் செய்ய முடியும். ஆகவே ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் கேகாலை மாவட்டத்திலே வசிக்கக்கூடிய தமிழ் பேசும் சமூகத்துக்கு உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஆகவேதான் எந்த கட்சி தொழிற்சங்க பேதங்களை கடந்து நாங்கள் மக்களை இணைத்துக் கொண்டு செல்கின்றோம். இந்த தேர்தலுக்கு பிறகு அவரவர் தொழிற்சங்கங்களோடு இருப்பார்கள், அவரவர் அரசியல் வியூகங்களோடு இருப்பார்கள். ஆனால் ஒன்றுபட்டால் மாத்திரம்தான் இந்த முறை இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பலர் முயற்சி செய்கின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே 2 பிரதான கட்சிகளிலும் வேட்பாளர்கள் வருவார்கள். அவர்களுடைய நோக்கம் இந்த விஜய் பெரும்பான்மை வேட்பாளர்களோடு பயணித்து அவருக்கு கொஞ்சம் இந்த விருப்பு வாக்குகளை வாங்கி கொடுப்பது. ஆனால் என்னுடைய நோக்கம் அது. அதற்கு நான் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு அப்படியானால் அதுக்கு வேறு யாராவது தேர்தலில் போட்டியிட. என்னுடைய தேவை இதை நான் முட்டி மோதி பார்க்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் ஊடகத்துக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு சவால்களுக்கு முகம் கொடுத்திருப்போம். எங்களை புறக்கணிப்பது அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகளை எவ்வாறு தகர்த்தெறிந்து விட்டு நாங்கள் முன்னோக்கி பயணித்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இதை யாராவது ஒரு செய்யத்தானே வேண்டும். அந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். ஆகவே அதை செய்து முடிப்பதோ என்னுடைய கடமை முடிந்துவிடும். அதற்கு பிறகு எனக்கு இன்னும் வேலைகள் இருக்கும். சரியா, என்னுடைய நோக்கங்கள் வேறாக இருக்கும். ஆகவே அந்த முதல் முயற்சியை ஒரு சவாலுக்கான எங்களுக்கு இருக்கக்கூடிய தடை கற்களை தகர்த்தெறிவதற்கான பாதையிலே நான் முன்னோக்கி சென்று அந்த காயங்களை தாங்கிக் கொள்ள தயாராகத்தான் இந்த தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறேன். நன்றி பரணி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்வதற்காக. நன்றி இந்திரஜித். அதே போல லங்காசிரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.